ஹலோ கைஸ், ஐம் மருண். நமது நிலவில் துரு பிடிக்கிறது ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். அது பூமியிலேருந்து நமது நிலவு 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நமது பூமியை நமது நிலவு வந்து சுற்றி வருது. நமது நிலவு நமது பூமியோட டைடிலி லாக் ஆகிருக்கு. டைடிலி லாக்னா என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, நிலவு தன்னை சுற்றி கொள்ளாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு நமது பூமியை வந்து சுற்றி வரும். இதனால் நிலவில் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பகலாகும், மறுபக்கம் ஃபுல்லாகவே இரவாகவும் இருக்கும். இதான் வந்து டைடிலி லாக். நிலவு நமது பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 27 நாட்கள் வந்து எடுத்துக்குது. நிலவின் துருவ பகுதிகளில் இரும்பு ஆக்சைட்டின் ஒரு வடிவமான ஹேமோடைட் துருவ வந்து ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக ரஸ்ட் வந்து ஏற்படுறதுக்கு, துரு வந்து ஏற்படுறதுக்கு ஆக்சிஜன் மற்றும் நீர் வந்து தேவை. இந்த இரண்டும் வந்து நிலவில் வந்து இல்லை. எப்படி நிலவில் வந்து துரு ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பூமி தான் காரணம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் துகள்கள் வந்து நிலவுக்கு செல்லுது. இதனால நிலவுல வந்து துரு பிடிக்குது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து நமது பூமியையும் நமது நிலவையும் வந்தடையுது. ஒவ்வொரு மாதமும் சுமார் 5 நாட்களுக்கு சூரியன் மற்றும் நிலவுக்கு இடையில பூமி வரும்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் நிலவுக்கு செல்றது பூமினால தடுக்கப்படுது. அப்போதைக்கு பூமியோட அட்மாஸ்பியர்ல உள்ள பார்ட்டிகிள்ஸ் ஆக்சிஜன் வந்து நிலவுக்கு வந்து செல்லுது. அப்போதைக்கு அங்கு நிலவுல ஆக்சிடேஷன் வந்து ஏற்படுது, துரு வந்து ஏற்படுது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படிதான் நிலவுல வந்து துரு வந்து ஏற்படுது. இதை வந்து ஒரு லேபரட்டரியில ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலவுல உள்ள கிறிஸ்டல் ஆஃப் ரிச் மினரல்ஸ் மீது அவங்க வந்து ஆக்சிஜனை வந்து அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு அந்த கிறிஸ்டல்ல வந்து துரு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த துரு பிடித்த கிறிஸ்டல் மீது அவங்க வந்து ஹைட்ரஜன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் துரு மாயமாகி மீண்டும் அயன் வந்து உருவாயிருக்கு. டெஸ்ட் மூலம் நிலவுல துரு பிடிக்கிறது அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.